गद्दारों की कुछ निशानियां, துரோகிகளினோட சில அடியாளங்கள். जिन्होंने नीच से नीच का संग किया है, யாரு எல்லாத்தை விட தாழ்ந்தவங்களினோட தொடர்ப இணைஞ்சிருக்காங்க, அதாவது அவங்களோட தொடர்பினோட நிறத்துல வந்திருக்காங்க. और ऊंच से ऊंच पाटधारियों को धोखा दिया है. பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்தாரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. ऐसे भारत की हिस्ट्री में हुए हैं या नहीं हुए? இப்படி பாரத்தினோட ஹிஸ்டரியில இருந்தாங்களா இல்லையா? जयचंद அந்த வரலாறுல பாரத்தினோட வரலாறு இருக்கு இல்லையா, இதுல இருந்தாங்களா இல்லையா? जैसे राजा, ஜெயச்சந்த் போல ராஜா. तो ऐसी आत्माओं को அதாவது இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு बाप की याद அப்பாவோட நினைவு कठिन हो जाती है. கஷ்டமாயிடுது. भारत के जो धोखेबाज जयचंद जैसे हैं, பாரத்ல யாரு ஏமாத்தக்கூடிய ஜெயச்சந்த் போல இருக்காங்க, उन्होंने सारा सत्यानाश किया है. அவங்க எல்லாமே உண்மைய நாசம் பண்ணிட்டாங்க. कन्वर्सन की महिमा है. பாபா சொல்லிட்டு இருக்காங்க, கன்வர்ஷனினோட மகிமா இருக்குது. மகிமைன்னா அந்த புகழ பாடுறாங்க இல்லையா, அது. स्वधर्मे निधनम श्रेय परधर्मो भयावह. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவஹ. அதாவது தன்னோட தர்மத்துல இருந்து போகிறது மேலு மத்தவங்களோட தர்மத்தை ஏத்துக்கிறது நல்லது கிடையாது. அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். अपने धर्म में मर जाना अच्छा, தன்னோட தர்மத்துல இருந்து போகிறது நல்லது. दूसरे के धर्म में कन्वर्ट होना மத்தவங்களோட தர்மத்துல கன்வெர்ட் ஆகிறது अवसरवादिता को ग्रहण करके சந்தர்ப்பவாதி ஆகி, जहाँ देखी तबाह बारात वहीं बिताई सारी रात. அதாவது எங்க அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ, அதாவது நல்லது சாப்பாடு கிடைக்குது, பிறகு எல்லாமே கிடைக்குது, அப்போ அங்க கன்வெர்ட் ஆயிடுறது. आज के अवसरवादी नेता भी ऐसे ही कर रहे हैं. இன்றைய சந்தர்ப்பவாதி இந்த லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, நேதாக்கள், அரசியல்வாதிகள், அவங்க கூட இப்படி ஏதாவது செய்யறாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. जहाँ मौका मिलता है कि इस पार्टी की जीतने की संभावना है, எங்க இந்த விஷயத்த பாக்குறாங்க, இந்த பார்ட்டி வெற்றி அடைய போகுதுன்றது தெரிஞ்சு போயிடுச்சுன்னா तो अपने सारे नीति नियम कानून उठा के ताक में रख देते हैं, पट से कन्वर्ट हो जाते हैं. அவங்க என்ன செஞ்சிடுறாங்கன்னா அவங்களோட எல்லா நியமங்கள் சட்டங்கள் அதெல்லாமே என்ன பண்ணிடுறாங்கன்னு எல்லாமே வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, சைட்ல வச்சுட்டு அவங்கள இதுல அந்த பார்ட்டிக்கு கன்வெர்ட் ஆயிடுறாங்க. गद्दारी करने वालों का क्या हाल होता है? துரோகம் செய்யக்கூடியவங்களோட நிலைமை என்ன ஆகும்? ज्ञान सुन करके फिर जाकर के उल्टा सुल्टा बोलते थे, ஞானத்தை கேட்டு பிறகு போய் தலைகீழாக பேசுறாங்க. तो उनका गला ही घुट जाता था. அப்போ அவங்களோட தொண்டையே என்ன ஆயிடும்னா அவங்க பேசாம ஆயிடுவாங்க, பேசவே முடியாது, அப்படி ஆயிடுவாங்க. पूरा समझते नहीं है, முழுமையாக புரிஞ்சுக்கிறது இல்ல. तो बाहर जाकर के उल्टा सुल्टा बोलते हैं. பிறகு வெளியில போய் தலைகீழாக பேசுறாங்க, சொல்றாங்க. बाबा जानते हैं பாபாக்கு தெரியும் आगे चल करके बहुत ही ट्रेटर बनने वाले हैं. வருங்காலத்துல ரொம்ப துரோகிகள் ஆக போகிறாங்க. आश्चर्यवत पश्यन्ति कथन्ति बाप का बनन्ति. ஆச்சரியமாக கேக்குறாங்க, அப்பாவோட குழந்தை ஆகுறாங்க. फिर इनसे भी कोई कोई ट्रेटर बन जाते. பிறகு இதுல கூடயும் ஒரு சில பேரு துரோகிகள் ஆயிடுறாங்க. फिर उनके गले घुट जाते हैं. பிறகு அவங்க பேசாம ஆயிடுறாங்க, பேசவே முடியாது, அப்படி ஆயிடும். फिर ज्ञान का एक भी अक्षर बोल नहीं सकते. பிறகு ஞானத்தினோட ஒரு வார்த்தை கூடயும் அவங்களால சொல்ல முடியாத போல ஆயிடும். राजयोग सीख करके उनका राज को जानते हैं, सीखते हैं. இப்போ ராஜயோகத்தை யாரு தெரிஞ்சுக்கிறாங்க, கத்துக்கிறாங்க? परमात्मा से संबंध जोड़ते हैं. அதாவது உறவை இணைக்கிறாங்க.
लेकिन गुप्त संबंध जोड़ते। ஆனா மறைமுகமான சம்பந்தத்தை உறவை இணைக்கிறாங்க. इसलिए मुरली में बाबा ने बोला हुआ है, அதனாலதான் முரளில பாபா சொல்லியிருக்காங்க, कि मधुबन की बातों को மதுபனத்தினோட விஷயங்களை समझ करके, देख करके, புரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு जान करके, தெரிஞ்சுக்கிட்டு फिर बाहर जाकर के जो ज्ञानी करते हैं, பிறகு வெளியில போய் யாரு நிந்தனை பண்றாங்க, அவதூறம் செய்யறாங்க, तो उनका गला बुझ जाता है। அப்போ அவங்க எப்படின்னா அவங்களோட தொண்டை என்ன ஆயிடும்னா அவங்களால பேசவே முடியாது, அப்படி ஆயிடும். वो फिर ज्ञान किसी को सुना ही नहीं सकते। அவங்க பிறகு ஞானம் யாருக்கு கூடயும் சொல்லாம ஆயிடுவாங்க, சொல்லவே முடியாது, அப்படி ஆயிடுவாங்க. बाप और बाप की रचना का परिचय किसी को அப்பா பிறகு அப்பாவினோட படைப்பினோட அந்த அறிமுகத்தை दे नहीं सकते। யாருக்கு கூடயும் கொடுக்கவே முடியாது, அப்படி ஆயிடும். विनाश के पीरियड में उनको விநாசத்தினோட பீரியட்ல நேரத்துல அவங்களுக்கு सुख मिल नहीं सकता। சுகம் கிடைக்க முடியாது, अतीन्द्रिय सुख। அதீந்திரிய சுகம். विनाश काले विपरीत बुद्धि, விநாசத்தினோட நேரத்துல பகவான் கூட தலைகீழான அதாவது புத்தி, அதாவது விபரீதமான புத்தியை இணைச்சாங்கன்னா विनश्यंती की लिस्ट में आ जाएगी। விநாசத்தினோட அடையக்கூடிய லிஸ்ட்ல வந்துடுவாங்க. ठीक बुद्धि विजयंती की लिस्ट में नहीं आ सकती। அன்பான புத்தி என்ன ஆகும்னா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அந்த லிஸ்ட்ல வர மாட்டாங்க. क्योंकि बाप के जो संबंध है, ஏன்னா அப்பாவினோட உறவு என்ன இருக்கு, और दुनियावी मनुष्यों की जो संबंध होते हैं, பிறகு உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க கூட என்ன உறவு இணைக்கப்படுகிறதோ उनमें फर्क है। அதுல வித்தியாசம் இருக்கு. तिरसठ जन्मों से मनुष्यों के संबंध में आते आते 63 ஜன்மங்கள்ல இருந்து மனிதர்களினோட உறவுகள்ல வர வர हम नीचे गिरते चले आए। நாம கீழே இறங்கிட்டே தான் வந்தோம். मन बुद्धि और शरीर का पतन हो गया। மன புத்தி பிறகு சரீரத்தினோட வீழ்ச்சி என்றது ஏற்பட்டது. इंद्रियों की शक्ति क्षीण हो गई। இந்திரியங்களினோட சக்தி வீணாயிடுச்சு. अब ये एक ही जन्म ऐसा है, பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ இது ஒரே ஒரு ஜென்மம் தான் இப்படிப்பட்டதா இருக்கு. जिसमें बाप के संबंध जोड़कर இதுல அப்பா கூட உறவை இணைஞ்சு हम अपना भी कल्याण करेंगे। இதுல நாம நமக்கு கூடயும் நன்மையை ஏற்படுத்திக்கிறோம். तो अपने संबंध संपर्क में आने वाली और भी आत्माओं का कल्याण कतई பிறகு நம்மளோட தொடர்புல வரக்கூடிய மத்த ஆத்மாக்களுக்கு நன்மை கூடயும் हो जाएगा। அது தானாவே ஆயிடும் சொல்லி சொல்றாங்க. ये पतित पावन बाप के संग का रंग ही இந்த பதித பாவன் அப்பாவினோட இந்த கனெக்ஷனினோட அந்த நிறம் என்ன இருக்குதோ इन श्रेष्ठ आत्माओं को श्रेष्ठ बनाता है। அந்த சிரேஷ்ட ஆத்மாக்களை உயர்ந்த ஆத்மாக்களை உயர்ந்ததாக ஆக்குது. राजघराने का बनाता है, ராஜ குடும்பத்தினர்களாக ஆக்குது, राजा बनाता है, ராஜா ஆக்குது, महाराजा बनाता है, மகாராஜா ஆக்குது, रानी बनाता है। ராணி ஆக்குது. அதாவது அந்த தொடர்புன்றது இப்படி செய்து. तो संबंध में जैसे वफादारी होती है, அதாவது தொடர்புல உறவுல எப்படி நம்பிக்கை இருக்குதோ, நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க. वो वफादारी निभानी चाहिए। அந்த நம்பிக்கைன்றது அத கரைய சேர்த்தணும், அதை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். अगर इस जन्म में परमात्मा बाप के साथ वो वफादारी नहीं निभा सके, ஒருவேளை இந்த ஒரு நேரத்துல இந்த ஜென்மத்துல அப்பா கூட பரமாத்மா அப்பா கூட அந்த உறவை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலன்னா तो अन्य जन्मों में औरों के साथ भी அப்போ மத்த ஜென்மங்கள்ல மத்த ஆத்மாக்கள் கூடயும் மத்தவங்கள கூடயும் निभा नहीं सकेंगे। நாங்க அத மெயின்டைன் பண்ணி வச்சுக்க முடியாது. नीचे से नीचा पार्ट होता रहे।
எல்லாத்தை விட தாழ்ந்ததிலும் தாழ்ந்த அந்த ஒரு பார்ட்டா ஆயிட்டு இருக்கும் நம்மளது. मनुष्य न समझने के कारण जादू जादू कह करके रड़ियां मारते रहते हैं. மனிதர்களால அவங்க புரிஞ்சுக்காம போகிறாங்க. அப்ப என்னன்னு சொல்றாங்க, இது மாயாஜாலம் மேஜிக்னு சொல்லி கத்துறாங்க. क्या नहीं समझते हैं मनुष्य? என்ன தெரிஞ்சுக்கிறது இல்ல மனிதர்கள். मनुष्य समझते हैं ये बुद्धे ने जादू किया. இப்போ உதாரணத்துக்காக மனிதர்கள் என்ன சொல்றாங்க, இந்த கிழவன் மாயாஜாலத்தை செஞ்சிருக்காங்க. लेकिन बुद्धि की बात नहीं है. ஆனா இந்த கிழவனினோட விஷயம் இல்ல. जादू करने वाला तो उसमें वो हीरा बैठा हुआ है. அந்த ஜாது பண்ணக்கூடியவங்க, அதாவது அந்த மாயாஜாலத்தை செய்யக்கூடியவங்க, அவங்களுக்குள்ள வைரம் உட்கார்ந்து இருக்காங்க. जादू समझते हैं तो फिर आश्चर्यवत भागंती हो जाते. இப்போ மாயாஜாலம் நினைச்சுக்கிறாங்க, அப்போ ஆச்சரியவத், அதாவது ஆச்சரியம் ஆகி அவங்க ஓடி போயிடுறாங்க. அதாவது இப்படியும் ஆகுதான்னு சொல்லி அவங்க ஓடி போயிடுறாங்க. जो भागंती हो जाते हैं वो जाकर के उल्टा सुल्टा सुनाते हैं. யாரு ஓடி போயிடுறாங்களோ அவங்க போய் தலைகீழாக சொல்றாங்க, कि हाँ तो ये होता है. இங்க இப்படி எல்லாம் ஆகுது. वास्तव में உண்மையிலே ये सब बहलाने की बातें हैं. இதெல்லாமே சமாதானம் படுத்துறதுக்கான விஷயங்களா இருக்கு. इन बातों में कुछ भी नहीं है. இந்த விஷயங்கள்ல எதுவுமே இல்ல. ऐसे बहुत ट्रेटर बन पड़ते हैं. இப்படி நிறைய துரோகிகள் ஆயிடுறாங்க. जो ऐसे ट्रेटर बनते हैं, இப்படி யாரு துரோகிகள் ஆகுறாங்களோ, क्या என்ன पहले आकर ज्ञान समझते हैं, ஃபர்ஸ்ட் ஞானத்தை புரிஞ்சுக்கிறாங்க. फिर बाद में जाकर के அதுக்கு பிறகு போய் कहते हैं ये तो जादू है. சொல்றாங்க இது மாயாஜாலமா जादू இருக்கு, लगाते हैं மேஜிக்கா இருக்குது, இங்க மேஜிக் பண்றாங்க. और ग्लानि करते हैं. பிறகு அவதூறம் செய்றாங்க. ऐसे ट्रेटर बनने वाले ऊंच पद थोड़े ही पा सकते हैं. நிந்தனை செய்றாங்க. இப்படி யாரு துரோகத்தை செய்றாங்களோ அவங்க உயர்ந்த பதவியை அடைவாங்களா என்ன? माना அப்படி என்ன पद पा सकते हैं, लेकिन பதவியை அடையலாம், ஆனா नीच पद मिलेगा. தாழ்ந்த பதவி கிடைக்கும், ऊंच पद उनको உயர்ந்த பதவி அவங்களுக்கு नहीं मिल सकता. கிடைக்க முடியாது. इसको कहा जाता है सदगुरु का निंदक. இதுக்கு சொல்லப்படுகிறது சத்குருவினோட அவதூறம் யாரு செய்வாங்களோ, ठौर न पावे. சத்குருவினோட அவதூறம் செய்யக்கூடியவங்களுக்கு நிலைக்கிறதுக்கான இடம் கிடைக்காது. सदगुरु ये निंदा कराते हैं சத்குருவினோட அவதூறம் செய்றாங்க, तो स्वर्ग में ऊंच ठौर उनको அப்போ ஸ்வர்கத்துல அவங்களுக்கு உயர்ந்த அந்த ஒரு இடம், நிலைக்கிறதுக்கான இடம் नहीं मिलता है. கிடைக்கிறது இல்ல. ऊंच ठौर नहीं मिलता है तो कैसा ठौर मिलता है? உயர்ந்த நிலைக்கிறதுக்கான இடம் கிடைக்கிறது இல்லைன்னா எப்படிப்பட்ட நிலம் கிடைக்குது? हैं? नीचे पद, தாழ்ந்த பதவி, दास दासी का पद தாஸ் தாசியினோட பதவி, मिल पड़ता है. தாஸ் தாசி இருக்காங்க இல்லையா, அதாவது வேலைக்காரங்களினோட அந்த போஸ்ட் கிடைக்குது. भारत के गद्दार பாரத்தினோட துரோகிகள் कैसे तैयार हो रहे हैं ये चेहरे? எப்படி தயாராயிட்டு இருக்குது இந்த முகங்கள்? இந்த கிளிப் வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓம் சாந்தி.